ஆமா ஆமா அவன் வந்து இப்ப நம்ம இந்த ஸ்தலபுரம் சொல்ல போறான் கொஞ்சம் எல்லாம் கவனமா இருந்து அதற்காக நம்ம குரு கிருபா ட்ரஸ்ட் நிர்வாகிகள்லாம் வந்து நம்ம வரவேற்கலாம். குரு கிருபா ட்ரஸ்ட் அதான் ஆரூர சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அதான் சுந்தர மாதிரியே இருக்கு. துறை அந்தாய் போற்றி பாகம் கண்ணொரு வானாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி முருகனுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஆழ்வர் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி பன்னீர் ஆழ்வார் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி. உறவே சர்வலோகானாம் விஷயே பவரோகினாம் ஹிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சத்குரு சரணாரவிந்தார்யாம் நமः. சர்வேஷாமபி லிங்கானாம் ஸ்வயம் பாதாளவாசினாம் உத்தரே முக்திதா காசி தட்சிணேது அகநாசினே. திருச்சிற்றம்பலம். பேணாது ஒழிந்தேன் உன்னை அல்லால் பிற தேவரை காணாது ஒழிந்தேன் காட்டுதியேல் இன்னும் காண்பண்டான் ஊனா நரவா உக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனே. திருச்சிற்றம்பலம். பெருங்கரணி நாயகியுடன் அவிநாசிங்கேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. அனைத்து ஆஸ்திக நம்முடைய சமூகத்தார் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களெல்லாம் இந்த தளத்தில் வருகை குறித்து தரிசனம் பண்ணதுக்கு உங்களையெல்லாம் அன்பா வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு காலை பொழுது. பொதுவாகவே ஒரு ஸ்தலத்தில் உற்சவம் நடக்குது அப்படின்னோடனே இப்படி வரதா. பொதுவாகவே ஒரு ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னாலே ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அது இந்த மாதிரியான நம்ம ஆஸ்திக நம்முடைய சமூகத்தாரில் இந்த மாதிரியான ஒரு வேதத்தை பரப்புறதுக்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்து இந்த மாதிரி செய்கிறது இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்குது. இன்னைக்கு அந்த நாள் ஒரு அற்புதமான திருநாளாக இந்த நாள் நமக்கு அமைய பெற்றுள்ளது. உங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பொதுவாகவே என்னென்னா ஒரு லோகம் நன்னா இருக்குன்னா அதில் பிராமணா வந்து நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லுது. பசுமாடும் பிராமணனும் ரொம்ப சௌக்கியமாக இருந்தால் தான் லோகம் நல்லா இருக்கும் அப்படின்னு வாக்கியமெல்லாம் சொல்லுது. ஆனால் அதை சிரமேற்று நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப வியப்பாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது, ஆர்ப்பரிப்பாகவும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு லோகாயுதமாக நம்மளுடைய சமூகத்தாரெல்லாம் பல வகையில் வந்து பொருள் ஈட்டுற ஒரு எண்ணத்தில் வேறு விதமாக போக ஆரம்பிச்சிடுறான். கண்டிப்பாக பொருள் வேணும் அல்லவா, பொருள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் நம்ம அனுஷ்டானங்களெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறது உங்களுக்கு நிறைந்த என்னுடைய பாராட்டுகள். ஆமாம், அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா நம்மளுடைய சமூகம் எப்படி காலை பொழுதை துவங்கி இரவு பொழுதுக்குள்ளே என்னென்ன அனுஷ்டானங்கள் இருக்குது, எதை எதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம், நம்மளுக்கு கர்மாக்கள் என்ன அப்படிங்கிறதே பாதி பேருக்கு தெரியறதில்லை. என்னென்ன தெரியறதில்லை, அப்புறம் தான் கடைபிடிக்கிறது. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி வழிமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்துறது, இப்படிலாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வேத பாரதிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் இத்தனை அன்பர்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஆன்லைனில் எல்லா வேத மந்திரங்கள், அனுஷ்டானங்கள், நித்திய விதிகளெல்லாம் கற்றுக் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் க்ஷேத்திராடனும் வர்றது இன்னும் ஒரு சால சிறந்த ஒரு பெரிய விஷயம். அதனால் மகிழ்ச்சி. ஏன்னா இறைவனுடைய படைப்பு பல விதத்தில் நம்ம பார்க்கிறோம். 84 லட்சம் கோடி யோனிகள் மூலம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் பிறக்கிறதா சொல்லுது அல்லவா, நம்முடைய வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. 84 லட்சம் கோடி யோனிகள் மூலமா ஒவ்வொரு உயிர் பிறகுதான். அதுல ஒரு உயிர் தான் இந்த மனித உயிர். எத்தனையோ பார்க்குறோம், புல்லாகி புழுவாகி பழமாகி பாம்பாகின்னு அந்த மாணிக்கவாசர் பாடுறாரு திருவாசகத்தில். அப்படி தேவரா அசுரராய் வந்து நாம் வந்து இந்த மனித பிறப்பை சாமி கொடுத்துருக்காரு. அந்த மனித பிறப்பில் காயத்ரி மந்திர சொல்கிற ஒரு
தகுதியுள்ள சமூகத்தில் நாமெல்லாம் பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்காரு. அதை செம்மையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இங்கே தளத்தில் சுந்தரர் வந்து பாடும்போது சொல்றார், எளிமைக்கும் எம்பெருமானைங்கிற 7 பிறப்புக்கும் உன்னை நான் நினைக்கிறேன் பாங்கிறார். அப்படி ஒரு வாக்கியத்தை சொல்றார், எற்றான் மறைக்கேன் எளிமைக்கும் எம்பெருமானை உற்றா என்று உன்னையே உண்ணுகின்றேன், உன்னை தவிர்த்து வேற யாரையும் நினைக்கலப்பா அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த வகையில இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம்னு இருக்கும். எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும் இந்த 3 சிறப்புகள் இருக்கு, மூர்த்தி தலம் தீர்த்தம்னு. நம்ம மூர்த்தி முதல்ல சிந்திக்கலாம். இந்த அவிநாசி விவேஸ்வர மூர்த்தி எப்படி இங்கே உருவானார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். கைலாயத்தில் சுவாமி இருக்காராம். அப்போ சுவாமி அந்த சலப்பிரளயம் ஏற்படும் பொழுது அக்னி தாண்டவம் ஆடணும் அப்படின்னு சாமி முடிவு பண்றார். அப்படி முடிவு பண்ணோடனே அம்பாள்கிட்ட சொல்றாராம், இந்த மாதிரி நான் அக்னி தாண்டவம் ஆட போறேன், அதனால நீ சற்று நேரம் என்னை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாரத தேசத்துல தென்னகத்துல கொங்கு நாடுன்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க போய் நீ வந்து தவம் இரு அப்படின்னு பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரர் சொல்றாரு. பார்வதி தேவி அதை கேட்டு இங்க வந்து நீங்க உள்ள வரும்போது பார்த்துருப்பீங்க, குளம் இருக்கும், குளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தல விருட்சம், அது கீழே அம்பாள் தவம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயம் இருக்கு. அம்பாள் வந்து தவம் இருந்துட்டு இருக்கான், 1000 ஆண்டு காலம் தவம் இருந்துட்டு இருக்கா. சுவாமி வந்து அக்னி தாண்டவத்தை நிறைவு பண்றாரு. நிறைவு பண்ணோடனே பார்வதி கேட்டாலாம், இந்த மாதிரி எப்போவுமே உங்க கூட இருக்கக்கூடியவான பிரிஞ்சு இருந்துட்டேன், அதுக்கு என்ன பரிகாரம், என்ன பிரிஞ்சு இருக்கக்கூடாது, பிரிஞ்சு இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத கேட்கும் போது, நீ அவிநாசி போய் தவம் இரு, சரியான நேரத்தில் உனக்கு நான் வந்து காட்சி கொடுப்பேன் அப்படின்னு பரமேஸ்வரர் சொல்றார். அப்படி முதலாவதாக இங்க உருவானது அம்பாள் தான். அம்பாள் தான் வந்து இங்க தவம் இருக்காங்க. சுவாமிக்கு அந்த தவம் நிறைவு ஆகும்போது கைலாசபதி என்ன பண்றார், காசி விஸ்வநாதர், நம்முடைய காசி சேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூல பிம்பமா இருக்கக்கூடிய விஸ்வநாதர் திருமேனியிலிருந்து ஒரு வேர் உற்பத்தியாகி அங்கிருந்து வாரணவாசி கொழுந்தும் இங்க இயற்கையா வந்தார். சிவபெருமான் காசியிலிருந்து நேரடியா இங்க வந்ததாக சொல்லுது அந்த ஸ்லோகம். சர்வேஷாம் அபிலிங்கானாம் சுயம் பாதாள வாசினாம் உத்தரே முக்திதா காசி தட்சிணேது அகநாசினே அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்லுது. சர்வேஷாம் அபிலிங்கானாம், லோகத்துக்கெல்லாம் முதன்மையா இருக்கக்கூடிய அந்த பெருமான் நம்முடைய காசி விஸ்வநாதர். சுயம் பாதாள வாசினா, நீங்க நல்லா கவனிச்சா தெரியும், தேர்கிட்ட நின்று பார்த்தா சாமி பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. சுயம் பாதாள வாசினா, அந்த சாலையில் நின்று பார்க்கும்போது சாமி பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. சுயம் பாதாள வாசினா உத்தரே முக்திதா காசி தட்சிணேத அகநாசினே, அதாவது உத்தரம்னா வடக்கு, வடக்கில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் இருந்து தட்சிணேத அகநாசினே, அங்கிருந்து ஒரு வேர் உற்பத்தியாகி இங்கே வளர்ந்ததாக ஐதீகம். ராஜாவோ மன்னனோ மக்களோ யாரும் பிரதிஷ்டை பண்ணல, சாமியே சுயம்பமூர்த்தியா இங்க வந்து எழுந்தருள் பண்ணி ஆட்சி பண்ணார். அப்படி சாமி இங்க எழுந்தருள் பண்ணி அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ணி அம்பாளுக்கு வளப்பாகம் கொடுக்குறாரு. எல்லா ஊர்லேயும் பெரும்பாலும் இடபாகம் இருக்கும். சில முக்கியமான சில ஊர்களில் சாமியினுடைய வளப்பாகத்தில் அம்பாள் இருப்பாள். அதனால கருணையே வடிவமானவள் அந்த கருணாம்பிகை. 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தாலாம். 1000 ஆண்டு காலம் தவம் இருந்ததுனால சாமி அந்த தவத்துக்கு மனம் இறங்கி மீண்டும் அவளை இணைக்கிறதுக்காக அவிநாசி சேத்திரத்தில் தன்னுடைய பாகத்திலிருந்து வலது பாகத்தில் கருணாம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடு இங்கே அம்பாள் வந்து அமர்ந்து ஆட்சி புரிகிறார். இப்படி மூர்த்திங்கிற அந்த சப்ஜெக்டு ரொம்ப உன்னதமான ஒரு நிலை. ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போகிறோம், பார்க்குறோம். இந்த திருக்கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். கிருதயுகம், திரேதாயுகம், தாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்களாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். 1000 ஆண்டு காலம் அம்பாள் தவம் இருந்திருக்காருன்னா பார்த்துக்கணும். ஏன்னா கிருதயுகம்னா 17,00,000 வருஷம் சொல்லுது. திரேதாயுகம்னா 12,96,000 வருஷம் சொல்லுது. தாவர யுகம்னா 8,64,000 வருஷம் சொல்லுது. கலியுகம்னா 4,32,000 வருஷம் சொல்லுது. சதுரயுகம்னா 43,20,000 வருஷம் சொல்லுது. அப்படின்னா என்ன கணக்குன்னு பாரு. தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம், அப்புறம் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவங்களுடைய அறிவு கேட்டினதோட சொல்றாங்க 1000 ஆண்டு கால பழமை, 2000 ஆண்டு கால பழமைன்னு. அது கோவில் அமைப்புகள் ராஜாக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் புனரமைக்கப்பட்டது. கட்டிடக்கலைகளுக்கு தான் நம்ம வயசு சொல்ல முடியுமோ தவிர வெறுமா
பெருமாள் இருக்கக்கூடிய அந்த மூல லிங்கமானது சதுர்யுகமா இங்க இருக்கு. அப்படி இந்த மூர்த்தி ரொம்ப விசேஷமான மூர்த்தி. அதே போல இந்த தலம், அந்த தலம்னு குறிப்பிடும் பொழுது காசிக்கு நிகரான கஷேத்திரம். அதாவது காசி போக முடியல அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்க வந்து கோவில வளம் வந்து தரிசனம் பண்ணா காசி போன பலன் கிடைக்கலாம். அதுல இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, சாமி வரும்போது காசி கங்கை தீர்த்தத்தையும் கொடுத்துட்டார். காசியிலிருந்து எப்படி விஸ்வநாதர் வந்தாரோ அவர் வரும்போதே தன்னோட கங்கையை அழைச்சின்னு வந்துட்டாராம். அதுக்கு வந்து நம்மளுடைய ரிஷிகள்லாம் இங்க தல யாத்திரை வந்திருக்காங்க. அப்படி தல யாத்திரை வரும்பொழுது தன்னுடைய அந்த மந்திர கோவில்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர கோவில்ல இந்த காசி கிணத்துல தரிசனம் பண்ணும்போது கீழே விட்டுறாங்க. எத்தனையோ முயற்சி பண்றாங்க, அதை எடுக்க முடியல. காசிக்கு போய் கங்கையில தரிசனம் பண்ணும்போது ஸ்நானம் பண்ணும்போது எந்திரிக்கும் போது அந்த மந்திர கோவில் அவர்களுக்கு கிடைக்குது. அப்படி இந்த காசியில இருக்கக்கூடிய கங்கைக்கும் அவிநாசியில் இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தமானது காசி கிணறு வடிவமா இருக்கக்கூடிய அந்த காசி கிணறுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதாக நம்முடைய புராணங்கள் குறிப்பிடுது. அதே போல காலபைரவர் சந்நிதி பெரும்பாலும் எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னா வெளிப்பிராகாரத்தில் அந்த ஈசான்யன்னு சொல்லக்கூடிய அந்த திக்கில் தான் காலபைரவர் இருப்பார். இங்கே வந்து சுவாமி வந்து சிவபெருமான், அடுத்ததாக அந்த கங்கையா பாவிக்கக்கூடிய அந்த காசி கிணறு, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலபைரவர், மூணு ஒரே நேர்கோட்டில் இருப்பார். அப்படியான ஒரு கூடுதல் சிறப்பு இந்த தலத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு. அதே போல தீர்த்தம், இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் பூஜை பண்ணியிருக்காங்க. இப்போ கைலாயத்திலிருந்து எப்படி வந்து அம்பாள் பிரிஞ்சு இருந்ததுனால 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தாலோ அதே போல அந்த பிரம்மாவுக்கு ஒரு சாபம் ஏற்படுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாமியினுடைய அடி இதனுடைய பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு பொய் பேசுறதுனால பிரம்மாவை சபிக்கிறார் சாமி. அப்படி பிரம்மாவை சபிச்சோடனே திருமால்கிட்ட போய் கேட்கிறாராம் பிரம்மா, இந்த மாதிரி ஆயிடுத்து என்ன செய்யறது அப்படின்னு. அப்புறம் திருமால் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்கிறார், பிரம்மாவுக்கு நீங்க இப்படி சாப விட்டேல் எப்படி அதை நிவர்த்தி பண்றது? அவிநாசி கஷேத்திரத்துல போய் என்ன பூஜை பண்ண சொல்லு, ஒரு காலம் வரும்போது அவனுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. அப்படி பிரம்மா வந்து இங்க வந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்குனாராம். தீர்த்தமெல்லாம் மறுவீடுத்து அது தலபுராணத்தில் குறிப்பிடுறது என்னன்னா, சுவாமியினுடைய நைருதி பாகத்துல கைலை தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்குனாராம் பிரம்மா. தீர்த்தம் உருவாக்கி 5 முகங்கள் இருக்கக்கூடிய 5 தலங்கள் வில்வ மரத்துக்கு கீழே தவம் இருந்து ஆகம முறைப்படி 100 ஆண்டு காலம் பூஜை செஞ்சாராம் பிரம்மா. அப்படி பிரம்மா பூஜை பண்ணும் பொழுது 100 ஆண்டுகள் நிறைவானோடனே சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணி தன்னுடைய படைக்கும் தொழிலை மீண்டும் செய்யறதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்தார் அப்படின்னு அந்த நம்முடைய தலத்தில் இருக்கக்கூடிய அந்த புராணங்கள் சொல்லுது. அதே போல அம்பாளுக்கு எப்படி சாமி காட்சி கொடுத்தாலோ அதுக்கு அடுத்ததான் பிரம்மாவுடைய சாபத்தை நீக்கிறார். அதே போல நாகக்கண்ணி வந்து இங்க பூஜை பண்ணியிருக்கு, தன்னுடைய சாபத்தை நீக்கியிருக்கார், நாகக்கண்ணியோட சாபத்தை. அதே போல ஐராவதம் சொல்லக்கூடிய வெள்ளை யானை வந்து இங்க பூஜை செஞ்சிருக்கு. இப்படி பலவிதமான அருளாளர்கள், அதாவது அந்த முனிகள், ரிஷிகள், தவக்கோளர்கள்லாம் வந்து சாமியை வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஹிருதய யுகம், திரேதா யுகம், தாவர யுகம், கலியுகம் சொல்லக்கூடிய அந்த 4 யுகங்கள்லையும் அந்த மாதிரியான பூஜைகள்லாம் வழிபாடு செய்த ஒரு ரொம்ப பழமையான, தொன்மையான, ரொம்ப ஒரு பிராச்சீனமான இந்த ஆலயம், இந்த அவிநாசிங்கேஸ்வர பெருமான். இந்த 7ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரும் அதிசயம். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் நடக்கும் பொழுது இப்ப கடந்த இந்த கலியுகத்துல 7ஆம் நூற்றாண்டுல நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இங்க ஒரு பதிகம் பாடி, அதாவது இழந்த உயிரை மீட்டு கொடுக்கிறார். நீங்க எல்லாமே எல்லா தலங்களுக்கும் போயிருப்பீங்க அல்லவா? இப்ப சென்னையில நாம பார்க்கிறோம், மயிலாப்பூர்ல என்ன நடந்தது? பூம்பாவாய். பூம்பாவாய் எழுந்தருள் பண்றதுக்கு அஸ்தி இருந்தது. ஒரு குடும்பத்தில் வந்து அஸ்தி வச்சிருந்தார் அவருடைய தகப்பனர். அதை காமிச்சு மீண்டும் திறக்க வச்சார் பூம்பாவாய. அதே போல திருநாவுக்கரசர் ஒரு அதிசயம் பண்ணார், நிறைய பண்ணியிருக்கார். அதுல ஒண்ணு அந்த அப்பூதி அடிகளுடைய குமாரன் மூத்த திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு சாமி அவங்க இல்லத்துக்கு அடியாருக்கு அமுது படைக்கும் பொழுது மகன் வந்து வாழை இலை நறுக்க போகும்போது வாழை மரத்தில் இருக்கிற பாம்பு வந்து அந்த பையனை தீண்டி இருந்து அவன் முக்தியாயிரம் மீண்டும் பிழைக்க வைக்கிறார். அதுக்கு சரீரம் இருந்தது, திருநாவுக்கரசருக்கு சரீரம் இருந்தது, திருஞான சம்பந்தருக்கு அஸ்தி இருந்தது. இங்க சுந்தரர் வரும் பொழுது ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, சேரநாடு போறாரு, சேரமான் பெருமான் நிறைய நகையெல்லாம் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு பூண்டி வழியா போகும்போது அங்க சாமிக்கு சுந்தரருக்கு ஒரு பரஸ்பரமான எக்ரிமெண்ட் இருக்கு. என்னன்னா, சுந்தரர் பாடினார்னா சாமி நகை கொடுக்கணும், பொன் கொடுக்கணும். வேற யாராவது கொடுத்தா கோவம் வந்துடும் அவருக்கு. இங்க சேரமான் பெருமான் என்ன கொடுக்கறதுன்னு தன்னுடைய சிவபூலங்கணங்களை எல்லாம் அனுப்பிச்சு அந்த நகையெல்லாம் பறிச்சுட்டார்.
வேடுபரின்னு அந்த உற்சவம் பூண்டியில் நடக்குது. அந்த மாதிரி பூண்டி வந்தவர் அவிநாசிக்கு வராரு. அவிநாசி வரும்போது அவிநாசியில் திருப்பொப்படியூர்ங்கிற தலம். அவிநாசியினுடைய புராதனமான பெயர் என்ன? திருப்பொப்படியூர்னு பேர். அந்த தலத்தில் எழுத்தெட்டு வீடு. பிராமணா வீட்டில் ஒரு வீட்டில் அழுகையும் ஒரு வீட்டில் மங்களமான சத்தமும் கேட்குது. அந்த சம்பவம் நடந்து ஒரு 3 ஆண்டு காலம் ஆயிடுது. 2 குழந்தைகளும் குளத்துக்கு போறா. குளத்துக்கு போகும்போது ஒரு குழந்தைய முதல்ல விழுங்கிடுது. ஒரு குழந்தை உயிரோடு திரும்பி வந்துடுறான். அதனால உயிரோடு இருக்கிற குழந்தைக்கு அந்த பூனல் கல்யாணம் பண்ணி பார்க்குறா. அன்னைக்கு ஒரு வீட்டில் நம்ம பையன் இருந்தால் செஞ்சு பார்க்கலாமே தன்னுடைய ஒரு வருத்தத்தை தெரிவித்து அழுதுட்டு இருக்கா. இப்போ நாமெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது ஒரு மாதிரி இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த பக்கம் போவோமா? மங்களமாக இருக்கிற வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா அந்த பக்கம் போயிடுவோம். ஆனால் எங்கே அழுகை குரல் கேட்டுதோ அங்கே போனாரா சுந்தரர். சுந்தரர் இந்த மாதிரி அற்புதமாக நடத்திட்டு இருக்கார். அதனால் அவர்கிட்ட போய் சொன்னால் ஏதாவது பையன் கிடைப்பானா என்னமோ. விசித்திரமாக இருக்குல்ல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது எந்த விதமான சூடும் இல்லை. முதல்ல வாயில பையன் போயிட்டான், மறுபடியும் பையன் வருவாங்கிற நம்பிக்கை யாருக்கா இருக்குமா? வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு சூடமே இல்லை. ஒரு எல்லளவு கூட அதுக்கு ஒரு ஊர்ச்சிதம் இல்லாத ஒரு தருணம். அப்படி சொல்லும்போது போனாராம், பார்த்தாராம். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி வணங்கினாங்களா சுந்தரரை. வணங்கினோடனே சாமி சொன்னாரா, சுந்தரர் பெருமான், நான் அவிநாசியப்பரை போய் நான் பார்க்க மாட்டேன், உன் பையனை வீட்டுக்கு கொடுத்துட்டு தான் நான் போய் மூலஸ்தானத்திலேயே தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னாரா சுந்தரர். அவர் வரும்பொழுது இந்த அருகாமையில் ஒரு 500 மீட்டர்ல அந்த குளம் இருக்கு. அந்த தாமரை குளம்னு பேர் அந்த குளத்துக்கு பேர். அந்த குளத்துல வறண்டு இருக்கு, தண்ணியே இல்லை. அதே போல முதலையும் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் தண்ணி இல்லைனாலும் முதலை இருக்கும், முதலையும் இல்லை. அப்புறம் பதிக பாராயணம் பண்றாரு சுந்தரர். நம்மளுடைய அவிநாசியப்பன் நினைச்சு எட்டான் மரக்கேன் அப்படின்னு ஒரு பதிக பாராயணம் பண்றாரு. முதல் பாட்டு பாடும்பொழுது கரு மேகங்கள்லாம் அப்படியே ஒன்று சேரும். அதுல குறிப்பிடுறார், எட்டான் மரக்கேன் எளிமைக்கும் என்பெருமானே குற்றா என்று உன்னையே உண்ணுகின்றேன் உணர்ந்து உள்ளத்தாய் குற்றாடரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாகவாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே அப்படின்னு முதல் பாடலை பாடுறாரு. அப்ப பாடும் பொழுது கருமேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து மழை வர ஆரம்பிக்குது. அடுத்ததாக பாடும் பொழுது அந்த அந்த குளமானது 150 ஏக்கரா குளம். அந்த குளம் தட்டை மாதிரி ஆயிட்டான், தட்டை மாதிரி தீர்த்தம் வந்துட்டான். அடுத்தது பாடுறாரு, உரைப்பார் உரைவு வந்து உங்கவல்லாருங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியோ அந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப தோழர், நம்மளுடைய சிவபெருமானுக்கு தோழர். நண்பர்கிட்ட நம்ம எப்படி சண்டை போடுவோம், உரிமையாக சண்டை போடுவோம். அப்புறம் அவருக்கு ஒரு இணக்கம் வரும், ஒரு ஊடல் வரும், கோவிச்சுப்போம், கட்டி பிடிப்போம், முத்தம் கொடுப்போம். எப்படி நண்பர் எப்படி நான் பழகிறோமோ அந்த மாதிரி சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கு அப்படியான ஒரு பழக்கம். காலனை திரும்ப கொண்டு பையனை ஒப்படை சொல்லு அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. சிவபெருமானுக்கு ஆர்டர் போடுறதுன்னா யாருனால முடியும்? சுந்தரனால் மட்டும்தான் முடியும். அப்படி பாடினோடனே அந்த பையன் 3 ஆண்டு காலம் இந்த பிரபஞ்சத்துல வளர்ந்துருந்தா எப்படி இருப்பானோ அப்படியே முதல்ல கரையில அந்த குழந்தைய கக்கிட்டு போகுதான். கக்கும் போது சாமி ரிஷப வாகனத்துல சாமி அம்பாள் காட்சி கொடுத்து தேவர்கள்லாம் பூமாரி பொழிந்து ரொம்ப சிறப்பு பண்றாங்களா. இந்த சம்பவம் நடந்தது பங்குனி மாசம் பூர நட்சத்திரத்துல இந்த சம்பவம் நடக்குது. சுந்தரம் அவர் என்ன பண்றாரு, இருந்து அடுத்த நாள் உத்தரம், பங்குனி உத்தரம் அடுத்த நாள் அந்த பையனுக்கு பூனல் கல்யாணமும் செஞ்சு வைக்கிறார். சுந்தரரே இருந்து அந்த பையனுக்கு பூனல் கல்யாணம் செஞ்சு வைக்கிறார். அந்த பதிகத்துல சொல்லுவார், தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லாருக்கில்லை துன்பமே அப்படின்னு குறிப்பிடுவார். ஏதாவது இழந்த பொருள் எதா இருந்தாலும் நம்மளால நம்பவே முடியாது. நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு குழந்தை முதல்ல விழுங்கிடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு, சொல்லுவாங்க புள்ளே முளைச்சிருச்சு, நீ என்ன பண்றது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 3 ஆண்டுகள் நிறைவாயிடுத்து அந்த சம்பவம் நடந்து. அந்த மாதிரி ஒரு தருணத்தை சாமி பதிகம் பாடி மீட்டு கொடுக்குறாருன்னா நம்மளாம் சொல்லுவோம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, பொருளாதார ரீதியா பிரச்சனை, குடும்ப ரீதியா பிரச்சனை, சரீரத்துல உபத்திரவம், வியாதி என்னமோ சொல்றோம். ஏன்னா உயிரே போறதை விட ஒரு பிரச்சனை இருக்குமா? அந்த மாதிரி உயிரே போயிடுத்தீங்க. அந்த போன உயிரே மீட்டு கொடுத்த பெருமான் நம்முடைய அவிநாசிங்கேஸ்வர பெருமான். அப்படியாக இந்த தலம் மூர்த்தி தீர்த்தம் அப்படிங்கிற முப்பெரும் சிறப்பு நிறைந்த இந்த தலத்துல 5 தீர்த்தங்கள் இருந்ததா சொல்றாங்க. நாககன்னிகை பூஜை செய்யும் பொழுது இந்த குளத்தினுடைய ஆலயத்தினுடைய ஈசான்ய பாகத்துல நாககன்னிகை பூஜை செய்தா சொல்றாங்க. அதே போல இங்க தெப்ப குளம்னு ஒண்ணு இருக்கு, சாமி தெப்பத்துக்கு போகக்கூடியது அந்த தெப்ப குளம். இந்த மாதிரி ஒரு
பக்தர் இருக்குது. எல்லாருமே எந்திரிச்சுக்கலாம். சாமி வராரு. சாமி வந்து அப்படி அந்த பக்கம் பிரகாரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம்